ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பானின் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம பாண்டியன் கிட்ட கதர் இருந்துட்டு, இங்கே பாருங்கப்பா, அம்மா பக்கம் இருக்கிற நியாயத்தை நீங்கள் பார்க்கணும்ல. அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், அந்த சூழ்நிலையிலேருந்து இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்களாம். அவங்க எவ்வளோ கட்டாயத்தில் இருந்திருப்பாங்கன்னு நீங்கள் கொஞ்சமாவது புரிஞ்சுக்கணும்ல. அம்மாவை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு அம்மா நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நீங்கள் அம்மாவை புரிஞ்சுக்காம இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களேப்பா. அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கப்பா வீட்டில் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருடா கதிரு, உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுலையோ அவள் இப்படி ஒரு முடிவு எடுத்ததுலையும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. அவள் என்கிட்ட சொல்லாததான் எனக்கு பிரச்சனையே. அன்னைக்கு இப்படி தான் நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லியிருந்தா நான் என்ன சொல்லியிருக்க போகிறேன்? இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்களே, நான் உங்கள் மேலே கோபமாக இருக்கேன், இனிமேல் உங்க கூட பேச மாட்டேன், அப்படி இப்படி நான் சொல்லியிருக்க போகிறேன். என்கிட்ட உண்மையை மறைக்காமல் இது இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொல்ல வேண்டியதானே என்கிட்ட. எதுக்காக அவள் என்கிட்ட இந்த மாதிரி சொல்லலை அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு, அப்பா நீங்கள் ஏதாச்சும் இப்போ சொல்லுவீங்களோ, உங்கள் அண்ணன் குடும்பத்துக்காக இப்படி பண்ணிட்டியே அப்படி இப்படின்னு சொல்லுவீங்களோன்றதுக்காக தான் அம்மா உங்ககிட்ட இருந்து மறைச்சிருப்பாங்களே தவிர உங்களை ஏமாற்றணும் அப்படின்னு எந்த எண்ணமும் இல்லை. ஒரு பக்கம் மட்டும் யோசிச்சு நீங்கள் அம்மாவை கஷ்டப்படுத்தாதீங்கப்பா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த டைமில் தான் நம்ம பாண்டியனுக்கு ஒரு யோசனையே வருது. சரவண், இங்கே பாரு கதிரு, அப்போது மயிலோட பக்கத்தில் இருந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல. அவள் ஏதோ ஒரு சூழ்நிலை இருந்து இப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டு அந்த பொய்யை மறைக்கிறதுக்காக ஏதோ நம்ம குடும்பத்தில் பொய்யை சொல்லிட்டா. அதுவும் அவள் பக்கத்துலேருந்து கொஞ்சம் நம்ம யோசிக்கணும்ல அப்படின்னு சொல்லவும், அப்பா அதுவும் இதுவும் ஒன்று தானே சொல்லுங்கள். இங்கே பாரடா கதிரு, அதுவும் இதுவும் ஒன்று தான். எப்படி அதுவும் இதுவும் ஒன்றாகாது? உங்கள் அம்மா எனக்கு பண்ணியிருக்கிறது துரோகம் தான். துரோகம் இல்லைன்னு யாராச்சும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. நீ அம்மாவுக்கு இன்னொரு பக்கத்து இருக்கிற நியாயத்தை அதாவது புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறல்ல. ஆனால் அவள் பக்கம் இருக்கிற நியாயத்தை யாருமே கண்டுக்க மாட்டீங்களே. அதுவும் அவள் தப்பு பண்ணிட்டா, இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே சேர்த்தவே கூடாது. தன்னோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு அது இதுன்னு என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அவள் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு அவளுக்கு ஒரு வழியே தெரிய மாட்டேங்குது. அப்போ அவள் பக்கம் இருந்து யோசிச்சா அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான்னு என்னால் இப்போ எனக்கு புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா நான் ஒன்று உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் ஒன்று ஒரு அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு வேற இடத்துக்கு போகிறீங்களே அப்படின்னு சொல்லவும், கதிருக்கு கோமதி கால் பண்ணவும் கதிர் ஃபோனை எடுத்து, அம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம், டே கதிர், அப்பா எங்கடா போயிட்டாரு, அப்பாவை கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, அப்பா எங்கள் கூட தான் இருக்காரு, நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன், நீங்கள் கவலைப்படாமல் படுத்து தூங்குமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. டே கதிர், அப்பா இப்போ எங்கடா இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மா நாங்கள் 2 பேரும் கோவிலில் தான் இருக்கோம், நீ கவலைப்படாமல் படுத்து தூங்குமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபோனையும் வச்சிடுறாங்க. வச்சுட்ட உடனே நம்ம கோமதி இருந்துட்டு சரவணன் கிட்ட போயிட்டு, டே சரவணா, அப்பாவும் கதிரும் இப்போ கோவிலில் தாண்டா இருக்காங்க, என்ன இப்போ கோவிலுக்கு கூட்டிட்டு போறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மா அப்பா ரொம்ப கோவத்தில் இருக்காருமா, உன்னை பார்த்தாங்கன்னா அப்பாவுக்கு இன்னும் கோவம் தான் அதிகமாகும், அதனால நீங்கள் இந்த கோவத்தை அப்பாவுக்கு கோவம் தணிகிற வரைக்கும் நீங்கள் அப்பா கூட பேசாமல் இருங்கம்மா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடா சரவணா, அப்பா கிட்ட பேசாமல் எப்படா நான் என் பக்கம் இருக்கிற நியாயத்தை நான் அப்பாவுக்கு புரிய வைக்க முடியும், நீ எதுக்காகடா இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா, அப்பா ரொம்ப கோவத்தில் இருக்காருல்ல, உன்னை பார்த்தாருன்னா ரொம்ப கோவப்படுவாருல்ல அப்படின்னு சொல்லவும், டே இருடா, நான் என்னோட புருஷன் எவ்வளோ கோவத்தில் இருந்தாலும் என் பக்கம் இருக்கிற நியாயத்தை நான் சொன்னாதானே அவருக்கு புரியும், சொல்லாமல் இருந்தேன்னா கண்டிப்பாக அவருக்கு கோவம் அதிகமாக தானே ஆகும், அதனால் நான் அவர்கிட்ட பேசியே ஆகணும், இப்போ என்னை கூட்டிகிட்டு போடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்மளுக்கு அதாவது சரவணனுக்கு ஒரு யோசனையே வருது. அப்போ மயில் பக்கம் இருக்க நியாயத்தை நம்மக்கிட்ட எத்தனையோ முறை பேச வந்திருக்கா, அவளும் ஏதோ ஒரு சூழ்நிலையில தான் பொய் சொல்லிட்டா, அதுக்காக நம்மக்கிட்ட மன்னிப்பும் கேட்டுட்டா, திரும்ப அடுத்தடுத்து பொய் சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால கண்டிப்பாக அவளால் நான் தாங்கிட்ட உண்மையை சொல்ல முடியல அப்படின்னு ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு, டே சரவணா என்னடா யோசிச்சுக்கிட்டே இருக்க, இப்போ என்னை கூட்டிகிட்டு போறியா இல்லையாடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரிங்கம்மா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. போன உடனே நம்ம சரவணன் இருந்துட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே கதிரும் நம்ம பாண்டியனும் எழுந்து நிற்கவும், அதுக்கப்புறம் நம்ம சரவணன் இருந்துட்டு, அப்பா இப்போது எதுக்காகப்பா இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப பயந்துட்டோம் தெரியுமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடா, நான் எதுவும் பண்ணிக்க மாட்டேன், இந்த வீட்டில் இருக்கிறவங்க என்னோட பேச்சை எதுவும் கேட்கறதில்ல,
வீட்டு தலைவன் தான் ஒரே ஒரு பேர், ஆனால் யாரும் என் பேச்சை மதிக்கிறதே கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் எதுக்குடா வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம கோமதி வராங்க. வந்த உடனே என்னங்க என்னை மன்னிச்சிருங்க, நான் பண்ணதெல்லாம் தப்பு தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு முனிவர் இருந்துட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம கோமதியும் சரவணனும் அதுக்கப்புறம் கதிர் நம்ம பாண்டியன் இவங்க எல்லாருமே பயங்கர ஷாக்கில் யார் இது அப்படின்னு சொல்லிட்டு போய் யாருன்னு பார்க்குறாங்க. பார்த்த உடனே ஒரு முனிவர் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம கதிர் வந்துட்டு ஐயா எதுக்காக ஐயா சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இதை கேட்டுட்டு அந்த முனிவர் இருந்துட்டு எல்லாத்தையும் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு புரியலையா? புரியாமல் எதுக்கு இவ்வளோ புரிஞ்சும் புரியாத மாதிரி எதுக்காக நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டுட்டு நம்ம சரவணனுக்கும் சரி கதிருக்கும் சரி ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஆனால் நம்ம கோமதி இருந்துட்டு சாமி நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு இங்கே யாருக்குமே புரிய மாட்டேங்குது. என்னென்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் என்னென்னு புரிஞ்சுப்போம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருமா தாயி, உன் குடும்பத்தில் இது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கும். அதனால் ஒரு பொண்ணை நீங்கள் வீட்டை விட்டு கூட அனுப்பியிருப்பீங்க அம்மா தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம கோமதிக்கு அப்படியே பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. ஆமாம் சாமி, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இங்கே பாருமா, எல்லாமே தெரிஞ்சவம்மா நான். உங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்க்கறதுக்காக தாம்மா இப்படி ஒரு பிரச்சனையை நான் ஏற்படுத்தி விட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சாமி நீங்கள் ஏற்படுத்தி விட்டீங்களா? எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இங்கே பாருமா, நீ ஒரு தப்பு பண்ணிட்டதுனால உன்னோட புருஷங்கிட்ட நீ மன்னிப்பு கேட்டு உன்னோட பக்கம் இருக்க நியாயத்தை நீ சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கல. ஆனால் உன்னோட புருஷன் உன்னோட பக்கம் இருக்க நியாயத்தை கேட்கணுன்ற ஒரு எண்ணம் கூட வரல, அப்படி தானே அப்படின்னு சொல்லவும் ஆமாம் சாமி, அப்படி தான் இவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என் பக்கம் இருக்கிற நியாயத்தை நீங்கள் கேளுங்கன்னு சொன்னாலையும் கேட்கவே மாட்டான்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு தவிர என்னோட பக்கம் இருக்கிற நியாயத்தை யாருமே புரிஞ்சுக்க மாட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருமா தாயி, உன் பக்கம் இருக்கிற நியாயத்தை நீ புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கல. அதே மாதிரி தானே நீ வீட்டை விட்டு அனுப்பின பொண்ணும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அவள் மனசில் எவ்வளோ வருத்தத்தையும் அவமானத்தையும் கஷ்டத்தையும் வச்சுருக்கோன்னு தெரியுமா உனக்கு? உன்னோட நிலைமையில வச்சு அந்த பொண்ணை பாரா, அந்த பொண்ணுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டத்தை நீங்கள் கொடுத்துருப்பீங்கன்னு அப்படின்னு சொல்லவும் என்ன சாமி சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அப்போது நான் பண்ணதும் அவங்க பண்ணதும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லவும் எந்த தப்பாக இருந்தாலும் உங்களோட புருஷனுக்கு நீங்கள் துரோகம் பண்ணதாக தானே உன்னோட புருஷன் நினச்சிக்கிட்டு இருக்காரு. துரோகத்தில் இந்த துரோகம் என்ன அந்த துரோகம் என்ன எல்லாமே துரோகம் தானே அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டுட்டு நம்ம கோமதி இருந்துட்டு இங்கே பாருங்கள் சாமி, அவள் எவ்வளோ பெரிய படிப்புலேருந்து குழந்தை விஷயத்துலேருந்து எல்லா விஷயத்துலையும் அவள் பொய் சொல்லியிருக்கா. அப்படி இருக்கிறம்போது எப்படி அவளை நாங்கள் ஏற்றுக்க முடியும் சொல்லுங்கள்? என் பையனை ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் அப்படி அணுவா சித்திரவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்படி இருக்கிறவங்கள நான் எப்படி என்னோட மருமகளாக நான் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லவும் அப்போது நீ பண்ணதும் தப்பு தானே, உன்னை எப்படியே உன்னோட புருஷன் பொண்டாட்டியை ஏற்றுக்க முடியும்னு நினைக்கிற நீ அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம கோமதிக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. இங்கே பாருமா தாயி, நீ அந்த குழந்தை விஷயத்தில் அவள் போய் சொல்லலாம் தானே நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் குழந்தை விஷயத்தில் அவள் போய் சொல்ல கிடையாது, அவள் சொன்னதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சாமி சொல்கிறீங்க? அவள் குழந்தை விஷயத்தில் போய் சொல்ல கிடையாது, அவளே குழந்தை விஷயத்தில் ரொம்ப நொறுங்கி போய்தான் நின்றா. அதை பார்த்துட்டு எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இங்கே பாரு சாமி, எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது குடும்பத்தில் எதுக்காக இவ்வளோ பிரச்சனை வருது? பிரச்சனை வந்தால் மட்டும்தாம்மா எல்லாரையும் புரிஞ்சுக்க முடியும். அதனால் நீங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்குறீங்க, எப்படி அந்த பிரச்சனையை சமாளிக்கிறீங்க அப்படின்றதுல தான் நீங்கள் வாழ்கிறதுக்கே அர்த்தம் இருக்குது. நீங்கள் எப்படி வாழ்கிறதுங்கன்றதுக்கே நீங்கள் ஒரு பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறீங்க அப்படின்றதுல தாம்மா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு இங்கே பாருங்கள் சாமி, நீங்கள் இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, நான் கதிர் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது அம்மா பக்கம் இருக்கிற நியாயத்தை பாருங்கப்பா, நீங்கள் ஏன் அம்மா பக்கம் இருக்கிற நியாயத்தை பார்க்கவே மாட்டுறீங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு அந்த பொண்ணு ஞாபகம் தான் வந்துச்சு. அப்போது அந்த பொண்ணு பக்கம் இருக்கிற நியாயத்தை நம்ம யாருமே காது கொடுத்து கூட கேட்கலையே. அப்படி கேட்காம இருக்கும்போது எப்படி உன்னோட அம்மா பக்கம் இருக்கிற நியாயத்தை மட்டும் கேட்க சொல்கிற அப்படின்னு கதிர்கிட்ட எனக்கும் கேட்கணும்னு தோணுச்சு அப்படின்னு
சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் அந்த பொண்ணு பக்கம் இருக்கிற நியாயத்தை பாருங்கள். ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்கிற யாருமே நல்லவங்க கிடையாது. அந்த குடும்பத்தில் இருக்க அவங்க அப்பாவும் அம்மாவும் ரொம்ப 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 கெட்ட எண்ணம் பிடிச்சவங்க. ஆனால் அந்த பொண்ணு அந்த குடும்பத்தில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரொம்ப தப்பாக போயிடும். அதனால் அந்த பொண்ணை அந்த குடும்பத்திலேருந்து கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம பாண்டியன் இருந்துட்டு, சாமி எங்களுக்கு ஒரு நல்ல வழி விட்டுருக்கீங்க நீங்கள். இப்போது நீங்கள் சொன்னதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சாமி. இங்கே பாரு, நீங்கள் யாரும் தப்பான வழியில் போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இப்படி ஒரு வழியை உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லவும், நம்ம சரவணந்துட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாகவே நிற்கிறாரு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் சாமி, நான் அவ கூடலாம் சேர்ந்தெல்லாம் வாழ முடியாது. எனக்கு அவ்வளோ பெரிய துரோகத்தெல்லாம் பண்ணியிருக்காவ. இங்கே பாருப்பா, உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருந்தால அது எல்லாமே உன் மேலே இருக்க காதல்னால தான். அவள் ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் வீட்டில் இன்னைக்கு உண்மை தெரிஞ்சிருமோ, அன்னைக்கு உண்மை தெரிஞ்சிருமோன்னு நினச்சி மனசுக்குள்ளே அவ்வளோ வருத்தப்பட்டுட்டு தான் இருந்தா. அதுவும் ஒரு நாள் கூட எ சந்தோஷமாக விடிஞ்ச நாளே கிடையாது. எல்லா நாளும் உண்மை தெரிஞ்சு இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்கன்னு நினச்சியே அந்த புள்ள ரொம்ப 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 வருத்தப்பட்டு ரொம்ப மன உடைச்சலுக்கு ஆளாகி, ஆனால் எல்லா விஷயமும் தெரிஞ்சு அவள் வீட்டை விட்டு போகும்போது அவள் எந்த நிலமையில இருந்தான்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படி தெரியாமல் நீங்கள் அந்த பொண்ணை வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சாமி, நீங்கள் என்னோட கண்ணை திறந்துட்டீங்க. கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். நீங்கள் கவலையே படாதுங்க சாமி. நான் எதுக்குப்பா கவலைப்படணும்? அந்த பொண்ணு மேலே கவலைப்பட்டு தான் இப்போது உங்களுக்கு உணர்த்தணுன்றதுக்காக இப்படி ஒரு காரியத்தை நான் பண்ண வச்சேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு கோமதி இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சாமி, என்னோட அம்மா வீட்டில் இருந்து அதாவது விருந்துக்கு நான் கூட்டிகிட்டு வந்திருந்தேன். அப்படி விருந்து நடக்கிற போது இப்படி ஒரு காரியத்தை பண்ண வச்சுட்டியே, எதுக்காக இதெல்லாம் நடக்குது சொல்லுங்க? என்னோட அம்மா வீட்டில் இருந்து இப்போ தான் 30 வருஷமாக நான் ஏங்கிக்கிட்டு இருந்த ஒரே ஒரு விஷயம் நடக்குதுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அப்படி ஒரு விஷயத்தில் நீ மண்ணை தூவி போட்டுட்டியே அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா, அந்த பொண்ணு இந்த குடும்பத்துக்கு எத்தனையோ ஆசையில் எத்தனையோ கனவுகளோட வாழ வந்திருக்கோம். அவள் சொன்ன ஏதோ ஒரு பொய்யால் அவங்க அம்மா தான் இதை எல்லாமே பண்ணது. அப்படி அந்த அம்மா பண்ண விஷயத்தால் இப்போது அந்த பொண்ணு வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்குதுல்ல. இப்படி ஒரு விஷயம் நடக்காமல் இருந்திருந்தா தான் வாழ்க்கை நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு நீ யோசிச்சுக்கிட்டு இருக்குல்ல. அதே மாதிரி தானே இப்படி ஒரு விஷயம் நடக்காமல் இருந்திருந்தா இப்போ நம்ம சந்தோஷமாக வாழ்ந்திருப்போமே அப்படின்னு அந்த பொண்ணு எப்படி நினைக்கும்? அதை உணர்த்தணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் பண்ண வச்சேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம சரவணன் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, இவர் கண்டிப்பாக அவங்க செட் பண்ண ஆளாதாம்மா இருக்கும். இவர் சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. அந்த அந்த பொய்க்காரியை கண்டிப்பாக இனிமேல் நான் ஏற்றுக்கவே மாட்டேன். இனிமேல் யாராச்சும் என்கிட்ட வந்து அந்த பொய்க்காரியை ஏற்றுக்கணும், அவள் கூட வாழணும்னு என்கிட்ட யாருமே சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம அதாவது பாண்டியன் இருந்துட்டு, டே சரவணா, இந்த சாமியார் அதாவது இந்த கோவிலில் எப்பயாவது ஒரு டைம் தாண்டா வருவார். இவரை நான் அடிக்கடிக்கெல்லாம் இந்த கோவிலில் பார்த்ததே கிடையாது. இவர் அடிக்கடிக்கு தியானம் பண்ணுறதுக்காகவோ இந்த பூஜைக்காகவோ நீ வெளியூர் கிளம்பி போயிடுவாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன்டா. இவர் எதுக்காகடா பொய் சொல்லணும்? இவர் பொய்யெல்லாம் சொல்லலடா. இப்போது கோமதி பக்கம் இருக்கிற நியாயத்தை நான் கேட்கணும்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, ஆனால் இப்போது மயில் பக்கம் இருக்கிற நியாயத்தையும் நம்ம கேட்கணும்ல. கேட்காம இப்படி ஒரு விஷயத்த நம்ம பண்ணக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம சரவணந்துட்டு, அப்பா நீங்கள் என்ன பண்ணாலும் என்ன சொன்னாலையும் அது என்னால் ஏற்றுக்கவே முடியாதுப்பா. எனக்கு துரோகம் பண்ணவலை நான் கண்டிப்பாக ஏற்றுக்கவே மாட்டேன். இங்கே பாருடா சரவணா, நீ ஒரு வாய்ப்பு மயிலுக்கு கொடுத்து தான் பாரு. அதுக்கப்புறம் அவள் பொய் சொன்னால் கண்டிப்பாக அவளை நம்ம வீட்டை விட்டு துரத்திடலாம். அப்படி இருக்கும்போது நம்ம அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து வாழ வைக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம அதாவது கதர் இருந்துட்டு, அப்பா இங்கே பாருங்கப்பா, இப்போது சரவணன் அண்ணனை நீங்கள் வற்புறுத்தக்கூடாது. சரவணன் அண்ணனா முடிவு எடுக்கணும். அவராக முடிவு எடுத்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை நல்லாயிருக்கும். இப்போது நீங்கள் அண்ணன்கிட்ட நீங்கள் இவ்வளோ தூரம் அட்வைஸ் பண்ணி அவர் இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டாருன்னா அவர் எப்படி சந்தோஷமாக வாழ்வாருன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்கப்பா, திரும்ப அண்ணனோட வாழ்க்கையில் நீங்கள் கட்டாயப்படுத்தி எதுவுமே செய்ய வைக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம அதாவது பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருடா, இங்கே பார்க்காதிரு, உன் பக்கம் இருக்கிற நியாயத்தையும் அம்மா பக்கம் இருக்கிற நியாயத்தையும் நீங்கள் எல்லாருமே கேட்கணும்னு ஆசைப்பட்றீங்களே. அப்படி இருக்கும்போது இப்போது சரவணனை கூட சொன்னாங்க, இப்போது
அம்மா எந்த சூழ்நிலை அம்மா பக்கம் இருக்கிற நியாயத்தை கூட கேளுங்கப்பா அப்படின்னு சொன்னானா இல்லையான்னு கேளுங்க. இப்போ அப்படி சொல்லும்போது அவள் பக்கமும் நியாயம் இருக்கும்ல, எதுக்காக நீங்கள் யாருமே அதை புரிஞ்சுக்கவே மாட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவணன் வந்துட்டு கோவமாக வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு. நம்ம கோமதி இருந்துட்டு என்னங்க எப்படிங்க அவளை ஏற்றுக்க முடியும், என்னாலே நினச்சி கூட பார்க்க முடியலங்க, அவளை ஏற்றுக்கவே கூடாதுன்னு தான் என் மனசுலையும் தோணிக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படிங்க அவளால் ஏற்றுக்க முடியும், கண்டிப்பாக அவளை ஏற்றுக்கவே முடியாதுங்க. அவளை ஏற்றுக்க சொல்லி சரவணனை நீங்கள் கட்டாயப்படுத்தாதீங்க, அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, இந்த சாமியார் எவ்வளோ பெரிய சாமியார்னு உனக்கு தெரியுமா, அப்படி தெரிஞ்சிருந்தோம் நீ எப்படியெல்லாம் பேசுகிறே, கடவுளே என் குடும்பத்தை எதுக்காக இப்படியெல்லாம் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு ஒன்றும் புரியல, நீ சொல்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் என்னோட பையனோட மனநிலையை நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும்ல, அப்படி என்னோட பையனோட மனநிலையை புரிஞ்சுக்காம இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படி என்னோட பையன் சந்தோஷமாக இருப்பான்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசு வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கவும், கதிர் இருந்துட்டு வாமா போகலாம், அண்ணன் ரொம்ப கோவமாக போயிருக்கு, அண்ணன் எங்கேயாச்சும் போயிடு போது எனக்கு பயமாக இருக்குது, ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, நம்ம என்ன தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம கோமதியும் சரவணனும் நம்ம கோமதியும் பாண்டியனும் ஒன்றா சேர்ந்து பேசிக்கிட்டே வர்றதை பார்த்து வீட்டில் இருக்கிற எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. அரசி இருந்துட்டு பாண்டியன்கிட்ட இங்கே பாருங்கப்பா, நீங்கள் போகும்போது ரொம்பவே கோவமாக போனீங்க, ஆனால் இப்போ வரும்போது ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டே வரீங்கப்பா, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, அம்மா இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு தானே நீங்கள் ரொம்ப கோவமாக போனீங்க, என்ன நடந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அரசி கேட்கவும், இங்கே பாருமா, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், உனக்கு படிக்கிற வேலை இருந்தால் போய் படி, வீட்டில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் நீ மண்டையில் போட்டுக்கிட்டு உன்னோட வாழ்க்கையை நீ அழிச்சுக்காத, நீ போய் படிக்க ஆரம்பிப்பா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கப்பா, நான் படிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் எப்படி இப்படியெல்லாம் ஆகுது எனக்கு ஒன்றும் புரியலப்பா, ஏன்பா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா, உங்கள் அம்மா கூட பேசக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தியா, என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லுமா, நீ நினைக்கிறதே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இல்லைப்பா, அம்மா மேலே இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் கோவமாக இருப்பீங்க, அம்மா கூட பேசவே மாட்டீங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன்ப்பா, அதனால தான் இவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் மனசு மாறுற ஆளே கிடையாதே, அதனால தான்ப்பா கேட்டேன், வேற எதுக்காகவும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா அரசி, நீ இவ்வளோ போட்டு மண்டையை குழப்பிக்கணும்னு அவசியமே கிடையாது, இந்த வீட்டில் என்னை மாத்துறதுக்காக நிறைய விஷயம் நடந்துருச்சு, அதனால இனிமேலும் நான் மாறாமல் இருந்தேன்னா நான் மனுஷனே கிடையாது, அதனால தான் நான் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்னை நானே மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அரசிக்கு பயங்கர ஷாக்கு, என்னோட அப்பாவா பேசுறது இப்படியெல்லாம், என்னோட அப்பா இப்படியெல்லாம் பேசவே மாட்டாரே அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம செந்தில், இவரா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு, இவர் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறத என்னால் நம்பவே முடியல, ஐயோ கடவுளே, எப்படி இவரால் இப்படியெல்லாம் பேச முடியுது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியத்தில் பேசுவோம். அதுக்கப்புறம் நம்ம அதாவது பாண்டியன் வந்துட்டு சரவணன் எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பா அவன் சரவணன் அண்ணா வந்த உடனே ரொம்ப கோவமாக ரூம்குள்ளே போயிட்டு கதவை சாத்துக்குச்சு, உங்களுக்குள்ள தான் ஏதோ சண்டை நடந்துச்சு, அண்ணன் உங்ககிட்ட ஏதோ பேச போய் அண்ணனை திட்டிட்டீங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், ஆனால் அண்ணனுக்கு வேற கோவமா அப்படின்னு சொல்லவும், அவனை கூட்டிகிட்டு வா, அவன்கிட்ட கொஞ்சம் நான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவணனை கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்த உடனே, இங்கே பாருங்கப்பா, திரும்ப அந்த விஷயத்தை பற்றி யாரும் என்கிட்ட பேச தேவையில்லப்பா, எனக்கு அந்த விஷயத்தை பற்றி பேசணுன்ற எண்ணம் வரவே மாட்டேங்குது, எதுக்காகப்பா என்ன அந்த விஷயத்தில் என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம சரவணன் இருந்துட்டு அதாவது பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருடா சரவணா, உன்கிட்ட நான் ஒரு வார்த்தை கூட பேச ஆரம்பிக்கவே இல்லையே, அப்படி இருக்கும்போது இவ்வளோ கோவம் எதுக்குடா உனக்கு அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கப்பா, நான் இவ்வளோ கோவப்படுறேன்னா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு உங்களுக்கு ஏன் புரியவே மாட்டேங்குது, இங்கே பாருடா சரவணா, தப்பு பண்ணாத மனுஷனே கிடையாது, தப்பு பண்ணுறவங்க எல்லாருமே கெட்டவங்களும் கிடையாது, நல்லது பண்ணுறவங்க அதாவது எதுவுமே பண்ணாதவங்க நல்லதும் கிடையாது, இங்கே பாருடா, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட இதுவை எல்லாருமே மாற்றிக்கிறாங்க, மயில் ரொம்ப நல்ல பொண்ணு தான் எனக்கு தோணுது, அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருக்கிட்டையுமே நம்ம இனிமேல் பேச தேவையில்ல, இப்போது நம்ம மயிலாச்சு ஏற்றுக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம கோமதி இருந்துட்டு, என்னங்க திரும்ப எதுக்காக சரவணன் கிட்டே இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவனுக்கு தான் பிடிக்கலன்னு தெரியுதுல்ல, பிடிக்காத விஷயத்த அவங்ககிட்ட எதுக்காகங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம கதிர் இருந்துட்டு,
அப்பா, நான் கோவில்லே உங்ககிட்ட சொன்னேன். இந்த மாரி அண்ணன்கிட்ட பேசாதீங்க. அண்ணன வற்புறுத்தாதீங்கன்னு உங்ககிட்ட சொன்னேன். இங்க பாருடா கதிரு, நான் ஒன்னும் உங்க அண்ணன வற்புறுத்தலாம் கிடையாது. நடந்த விஷயத்தெல்லாம் உங்க அண்ணன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்படியெல்லாம் இருக்குன்னு. இப்போ ஒரு பொண்ணுக்கு நீ ஒரு வாய்ப்பு குடுத்திருந்தனா, கண்டிப்பா அந்த பொண்ணுக்குள்ள இருக்கிற காதலையும், அன்பையும் வெளிப்படுத்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பமா இருக்காதா? அவனோட மனசும் கொஞ்சம் மாறும் இல்ல அப்படின்னு சொல்லவும், இத கேட்டுட்டு நம்ம செந்திலுக்கு பயங்கர கோவம் வந்துருது. இங்க பாருங்க, என்ன திடீர்னு அவங்களுக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? இங்க பாருங்க, அவங்க பண்ண தப்புக்கு அவங்கள வீட்டை விட்டு அனுப்பியிருக்கீங்க. அதுக்கு மட்டும் இல்லாம நம்ம எல்லாருமே ஜெயிலுக்கு அனுப்பியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி நீங்க சப்போர்ட் பண்ண முடியுது? எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்களை தனியா மீட் பண்ணி உங்ககிட்ட என்ன பேசிட்டு போனாங்களோ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருடா செந்தில், நீ கொஞ்ச நேரம் அமைதியே இருக்கியா? அப்பா ஒரு விஷயம் பண்றேன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். 1000 அர்த்தம் இருக்கும். சரவணன் அண்ணாவோட வாழ்க்கை நடுத்தெருவில் நின்றுச்சே, அந்த அர்த்தம் போதுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுட்டு நம்ம மீனா இருந்துட்டு, ஏக கொஞ்ச நேரம் அமைதியாக தான் இருங்க, அதுதான் மாமா பேசிக்கிட்டு இருக்காருல்ல, பேசிக்கிட்டு இருக்கும் போதே நடுவில் எதுக்காகங்க நீங்கள் இப்படி பேசிக்கிட்டே இருக்கீங்க, கொஞ்ச நேரம் நீங்கள் அமைதியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கத்தி சொல்லவும், இங்கே பாருடி, எல்லா பிரச்சனைக்கும் நீ மட்டும்தாண்டி காரணம், எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வச்சது நீ மட்டும்தாண்டி. இப்போ நீ மட்டும் அதாவது வீட்டுக்குள்ளே நல்லா ஒழுக்கமாக இருந்திருந்தனா இப்படி ஒரு பிரச்சனையை வந்திருக்காது. ஆரம்பத்திலே எல்லாத்தையும் கிள்ளி எறிஞ்சிருக்கலாம். இவ்வளோ பெரிய செடியாக வளர்ந்துருக்க அவசியமே கிடையாது அப்படின்னு திட்டவும், இங்கே பாருங்க, நம்ம பிரச்சனையை அப்புறமா வச்சுக்கலான்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. திரும்ப திரும்ப நம்மளோட பிரச்சனையை எடுத்துகிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்கள் நம்ம வீட்டுக்கு போயிட்டு நம்ம பிரச்சனையை பேசிக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருங்க, அது மட்டும் போதும் அப்படின்னு பயங்கர கோவத்தோடு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம அதாவது கதிர் இருந்துட்டு, இங்க பாருங்க, யாருமே திரும்ப திரும்ப பேசி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. அப்பா சொல்றதுலயும் நியாயம் இருக்குது. அப்பா என்ன தப்பா சொல்லிட்டாரு? அப்பா சொல்றது கரெக்டு தான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு சரவணனுக்கும் ஒரு மாதிரி மனசு மாறுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சரவணன் வந்துட்டு உள்ள போயிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிடறாரு. அப்பா சொல்றதும் கரெக்டு தானே, நம்ம மயிலோட பக்கம் இருக்கிற நியாயத்தையும் யோசிக்கணும்ல. தன்னோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக ஏதேதோ பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா அவள் பக்கம் இருக்கிற நியாயத்தையும் நமக்கு புரிய வைப்பாள்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு மனசாட்சியெல்லாம் வந்து பேசிக்கிட்டே இருக்குது. மயிலு ரொம்ப பாவம், மயிலை ஏற்றுக்கோ அப்படின்னு மனசாட்சியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இல்லை, அவள் நமக்கு எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கான், அவளை ஏற்றுக்கவே கூடாதுன்னு ஒரு பக்கம் நம்ம சரவணன் அப்படியே பிடிவாதமாக நிற்கவும், நம்ம மனசாட்சி எல்லாமே நம்ம மயில் பண்ண எல்லாத்தையுமே சொல்லி சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கு. இருந்தாலையும் மயில் பண்ணது ரொம்ப ஓவர் தான். ஆனால் மயில் பக்கம் இருக்க நியாயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும்ல. ஏன்னா அவங்க அம்மா அவள் பக்கம் இருந்து என்னென்னமோ ஏற்றி விட்டு இப்படியெல்லாம் பண்ண வச்சுட்டாங்க. தன்னோட பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா ஒரு தாய் இப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னா, ஆனால் இப்படி ஒரு வேலை பண்ணியிருக்காங்கன்னா அவங்க பக்கம் இருக்கிற சூழ்நிலையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏதோ ஆடம்பரத்துக்கு தன்னோட பொண்ணு மரியாதை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணி அவங்க அசிங்கப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க. இப்படி ஒரு விஷயத்த பண்ணாமல் இருந்திருக்கலான்னு கண்டிப்பாக அவங்க யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு சரவணன் கிட்ட போயிட்டு, டே சரவணா, இங்கே பாரு, இந்த விஷயத்தில் நீ என்ன முடிவு எடுக்கிறியோ அதுதான். நீ என்ன முடிவு எடுத்தாலும் அம்மா நான் ஏற்றுக்கிறேன்டா. அதுவும் அப்பா கிட்டே நான் பேசுகிறேன், நீ கவலையே படாதா. இனிமேல் அப்பா உங்ககிட்ட அந்த மாதிரி பேசவே மாட்டாங்க, சரியா? இங்கே பாருங்கம்மா, அப்பா சொல்கிறதும் கரெக்டுன்னு தான் எனக்கு தோணுது. அப்பா சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? இப்போ உங்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை நான் கேளுங்கன்னு சொல்லிட்டு நான் அப்பா கிட்ட ரொம்ப புஷ் பண்ணேன். ஆனால் மயில் பக்கம் இருக்கிற நியாயத்தை யாருமே கேளுங்கன்னு சொல்லவே இல்லையே. அவள் பேசுகிறத நம்ம காது கொடுத்து கூட கேட்கல இல்லம்மா. அதனால் நம்ம அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட கோமதிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. டே சரவணா, என்னடா பேசுகிற நீ பேசுகிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கோவம் வருதுடா அப்படின்னு சொல்லவும், எனக்கும் என் மேலே கோவமாக தாம்மா இருக்குது, என்ன பண்ணுறது? ஆனால் அப்பா சொல்கிறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குதுல்ல, அவள் பக்கம் இருக்கிற நியாயத்தையும் சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அடுத்த நாள் காலையில் நம்ம பாண்டியன் இருந்துட்டு முதல் வழியாக மயில் வீட்டுக்கு போகிறாங்க. மயில் வீட்டுக்கு போன உடனே மயில் பயங்கரமாக அழுதுகிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பாண்டியன் போயிட்டு வெளியே நிற்கவும் எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மயில் அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு, ஏமா
மயிலு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம தங்க மயிலுக்கு என்ன நம்ம மாமா சத்தம் கேட்குது, மாமா வந்திருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு வெளியே ஓடி போய் பார்க்குறாங்க. பார்த்த உடனேயே நம்ம மயில் அழுதுகிட்டு நிற்கிறத பார்த்துட்டு பயங்கரமான ஒரு ஷாக்கோட, என்னம்மா எதுக்காக அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும், இல்லை மாமா இனிமே நீங்கள் என்னை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டீங்க, இனிமே எனக்கு புருஷன் வீடுன்னு ஒன்று இல்லவே இல்லை, எப்படியும் என்னை வீட்டை விட்டு துரத்திட்டீங்க, இப்போ டிவோர்ஸும் கொடுத்துருவீங்க, என்னோட வாழ்க்கை இனிமே இப்படி தானே இருக்கும், வாழ்க்கை முழுக்க நான் அழுதுகிட்டு தானே இருக்கணும் அப்படின்னு இதை கேட்டு நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருமா நீ வாழ்க்கை முழுக்க இனிமே அழுக வேண்டிய அவசியமே கிடையாது, நீ வாமா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட மயிலுக்கு பயங்கர சந்தோஷம். மாமா என்ன மாமா சொல்றீங்க அப்படின்னு சொல்லவும், இது தங்க மயிலுக்கு கனவா இல்லை உண்மையானு சொல்லிட்டு தெரிய மாட்டேங்குது. இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.